friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கம்ப்ளீட்லி வெப் டெவலப்மெண்ட் பத்தி தான். ஸோ நீங்க வெப் டெவலப்மெண்ட் குள்ள நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி என்னென்ன டொமைன் வெப் டெவலப்மெண்ட்ல இருக்கு, ஸோ என்னென்ன ரோலுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும், எந்த ரோலுக்கு என்ன படிக்கணும், எவ்வளவு சேலரி அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பைத்தான் அண்ட் ஜாவால இதே மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக வெப் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு வெப்சைட்டை உருவாக்குறதுக்கு என்ன மாதிரி வழிகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாக நம்மளால வெப்சைட் உருவாக்க முடியும். அதாவது வேர்ட்பிரஸ், த்ரூபால் இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடாக டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வெப்சைட்டை நம்மளே உருவாக்கிக்க முடியும். ஸோ வேர்ட்பிரஸ் டெவலப்பர், த்ரூபால் டெவலப்பர்ஸும் ஹையர் பண்ணிட்டு இருந்தாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஸ்கோப் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேலரி வைஸ் அதே மாதிரி உங்களுக்கு வேகன்சி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎம்எஸ் டெவலப்பர்ஸ் அந்த அளவு அதிகமாக ஹையர் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம கோடிங் பண்ணலாம். ஸோ நம்ம கோடிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. நீங்கள் பைத்தான் வச்சும் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணலாம், ஜாவா வச்சும் பண்ணலாம், HTML CSS வச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ வெப் டிசைனிங் அப்படிங்கிற அந்த செகண்ட் ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு விதம் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெப்சைட் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா wix.com நிறைய பேர் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் எல்லாமே பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி கம்பெனிஸ்க்கு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிட்டா தான் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டொமைன் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் உருவாக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எக்கச்சக்கமான மாடியூல்ஸ் அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அப்படி நம்ம மாடியூல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப எந்தெந்த ஏரியாவில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா UI/UX டிசைனர். ஸோ நம்ம ஒரு வெப்சைட் பார்த்தோன்னே எந்த மாதிரி டிசைனில் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத உருவாக்குறவங்க தான் UI/UX டிசைனர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை உருவாக்குறது ஜஸ்ட் ஒரு மாடல் மட்டும்தான். அந்த மாடலை ரியல் டைமில் நம்மளுக்கு கோடிங்லாம் யூஸ் பண்ணி அதை உருவாக்கி ஒரு பேஜாக கண் முன்னாடி காட்டுறவங்க தான் UI/UX டெவலப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஸோ நம்மளுக்கு இப்போ API இன்டெகிரேஷன் பண்ணுறது, இப்போ பேக் எண்டில் இருக்கக்கூடிய டேட்டா கொண்டு எந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக் எண்ட் டெவலப்பர். ஸோ நம்ம சேவ் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் எது மூலமாக கரெக்டாக நம்ம கொண்டு போயிட்டு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா பேக் எண்ட் டெவலப்பர். பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸோட ஆக்டிவிட்டிஸ், நம்மளுடைய டேட்டா செக்யூராக சேவ் ஆகிருக்கிறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, அது எல்லாமே டேட்டா பேஸ் இன்ஜினியர் தான் பார்த்துக்குவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்கிரேட் கொண்டு வரோம், இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா டெவாப்ஸ் இன்ஜினியர். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுல இத்தனை பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் எல்லாமே டாப் டு பாட்டம் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ரோல் பேர் தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ரோல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை ஒவ்வொன்றா நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது கரெக்டா சூட்டபிளா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்து நீங்க படிச்சீங்கனாலே உங்களால ஈஸியா ஜாப்ல ஜாயின் பண்ண முடியும்.
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா யூஐ டிசைனர் அப்படிங்கிறவங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், யூஎக்ஸ் டிசைனருங்கிறவங்களுக்கு வேற சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் பார்க்குறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கலர், அங்கே இருக்கக்கூடிய விஷுவலான டிசைன், லேஅவுட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஐல வந்து உங்களுக்கு வரும். இதே யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா யூசரோடைய ஆக்டிவிட்டிஸ், ஸோ எப்படி வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரி விஷயங்களுக்கு அட்ராக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி ஸோ ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேஜும் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு சினாரியோஸ், வயர் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎக்ஸில் வந்து வரும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சில டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச், Adobe XD, Figma, கிராஃப்ட், மார்வல், ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டூல்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும். ஸோ எல்லா டூல்ஸும் கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஜாப் வேக்கன்சிஸ் பொறுத்து நீங்கள் வந்து அதை பார்த்து எந்த மாதிரி இப்போ வந்து சேலரி எது பேஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன டூல் வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மாடல் மட்டும் உருவாக்கி கொடுத்துருவாங்க, எந்த ஒரு வெப்சைட்டும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர் தான் ஸ்கிராச்ல இருந்து ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதில் இருக்கக்கூடிய என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ரியல் டைமுக்கு கோடிங் மூலமாக கொண்டு வருவாங்க. சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஐ யூஎக்ஸ் டெவலப்மெண்ட்டையுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ட்டே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏபி இன்டெகிரேஷன்ஸ் அந்த ஒர்க்லேயும் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ இங்கே யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ பூட் ஸ்டாப் இருக்கு, டெய்ல்விண்ட் இருக்கு, மெட்டீரியலைஸ் இருக்கு, செமாண்டிக் யூஐ இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து கண்டிப்பாக கற்றுக்கிட்டு அதில் வந்து எந்த வெப்சைட்டுக்கு எது பெஸ்ட்டான ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அந்த டிசைனை வந்து ரியல் டைமுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் உடைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜேஎஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ரியாக்ட் ஜேஎஸ், அப்படின்னா ஆங்குலர் ஜேஎஸ், அப்படின்னா எம்பெட் ஜேஎஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக HTML, சிஎஸ்எஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட், அதில் வந்து ஏதாவது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது இல்லாமல் ஜாவா ஸ்கிரிப்டோட லைப்ரரிஸ் அண்ட் ஜேக்வெரி வந்து அடிஷ்னல் தான். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களால் வந்து ஈஸியாக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜஸோடைய பேசிக் இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அட்லீஸ்ட் தியரட்டிக்கலானாச்சு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து ஜாப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னு எடுத்துக்கிறப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு மட்டும்தான் நம்மளால் வந்து வெப்சைட் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஜாவா வச்சு பண்ணலாம், C# வச்சு பண்ணலாம், ஸோ பைத்தான், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் வச்சு பண்ண முடியும். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு ரேஷியோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக வந்து வெப்சைட் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அது படித்தாதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்கோப் வந்து இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். பட் ஆனால் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் மற்றதெல்லாம் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி பைத்தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட வெப்சைட் உருவாக்குறதுக்கான லைப்ரரிஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு நம்மளால வெப் டெவலப்மெண்ட்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேக் அண்ட் டெவலப்பர். ஸோ பேக் அண்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் ஜாவா ஸ்கிரிப்டோடது படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா Node.js அண்ட் Express.js கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருந்தா தான் உங்களால் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பைத்தான், கோ, ஷிஃப்ட், ரூபி, பெர்ல் இதெல்லாம் வந்து படிக்கலாம். பட் இருந்தாலும் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் அதிகமான பர்சன்டேஜ் எல்லாரும் வந்து காமனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டோடைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் இன்ஜினியர். ஸோ எனக்கு வந்து டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து DBA ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து டேட்டா பேஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல்
டேட்டாபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்கியூஎல் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு நோ எஸ்கியூஎல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோங்கோ டிபி கெசன்ட்ரா, ஸோ அதை பற்றிலாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பீக்கில் போயிட்டு இருக்கிறது க்ளவுட் தான். ஸோ க்ளவுடில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி போகிறப்ப ஈஸியாக உங்களால் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் டேட்டாபேசஸ் இருக்குது. அதில் நீங்கள் எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கம்பெனிஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு 4-5 ஜாப் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து எல்லா கம்பெனியுமே வந்து MySQL வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா NoSQL மோங்கோ டிபி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஆரக்கிள் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பர்டிகுலராக நீங்கள் அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், உங்களால் வந்து பேக் எண்டில் உங்களால் டேட்டாபேஸ் இன்ஜினியர் ஆக முடியும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி அந்த ப்ராடக்டை டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வேர்ஷன் கொண்டு வர போகிறீங்க, இல்லை அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், அப்படி இல்லைன்னா அதில் மெயின்டைன் பண்ணி அதை வந்து நல்லபடியாக ரன் பண்ண வைக்கிறதுக்கும் கண்டிப்பாக டெவாப்ஸ் இன்ஜினியரோட ஹெல்ப் மூலமாக தான் முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷனல் ஒர்க் ரெண்டுமே வந்து கம்பைண்டாக தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி கோடிங் நாலேஜும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எப்படி டிப்ளாய் பண்ணணும், அதே மாதிரி கிளவுட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், இது எல்லாமே வந்து கம்பைண்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகணும்னா கண்டிப்பாக கிட் வந்து தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஆர் பைத்தான் ஏதாவது வந்து 2 லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு பேசிக் யூனிட் டெஸ்டிங் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ ப்ராடக்ட் டிப்ளாய்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ குபர்நெட்ஸ், அதே மாதிரி AWS கிளவுடு, ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கம்பைண்டாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களால் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆக முடியும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். நான் வந்து டாப் டு பாட்டம் என்னால் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுற அளவுக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் கண்டிப்பாக வந்து லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும், பேக் எண்ட்லேயும் உங்களுக்கு சில லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும், டேட்டா பேஸ்லையும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் MySQL ப்ளஸ் MongoDB உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் சைடு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் சப்போஸ் வந்து நீங்கள் இப்போ நான் வெப்சைட்டே வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு அடிஷ்னலான ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் ஆல் ஓவராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டில் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜஸ் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி. ஸோ சேலரிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆவரேஜாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக போயிட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதுதான் உங்களுடைய சேலரி பேக்கேஜாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறப்ப மேபி நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க சேலரியோட 1 மடங்கு 2 மடங்கு அதிகமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா UI/UX டிசைனர். ஸோ ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15K to 30K. ஸோ நீங்கள் மேபி ஸ்டார்ட் அப்பில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மேபி 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு ரெப்யூட்டடான கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 30K நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா UI/UX டெவலப்பருக்கும் சேம் அதே ரேஞ்சில் தான் உங்களுக்கு சேலரி இருக்க போகுது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 25Kலேருந்து 30K வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சேலரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் டெவலப்பருக்கும் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு இருக்கும். மேபி உங்களுக்கு வந்து ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறீங்கன்னா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு இதை விட அதிகமாக தான் சேலரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ். ஸோ உங்களுக்கு டெவலப்பரோட டேட்டாபேஸ் இன்ஜினியருக்கும் உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். 28Kலேருந்து 35K வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் லெவலில் வந்து உங்களுக்கு 25 to 30K தான் வந்து உங்களுக்கு ரேஞ்ச். இதே நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 60Kலேருந்து 1 lakh வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆஸ் அ ஃப்ரெஷராக. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் வெப் டெவலப்மெண்ட்டோடைய ரோல்ஸ் அண்ட் சேலரி பேக்கேஜ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.